ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேர்ல் கௌரா ஃபிஷ். இந்த பேர்ல் கௌரா ஃபிஷ்ஷை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர்த்து நினைக்கலாம், என்ன பேர்ல் கௌரா ஃபிஷ்ன்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதோட உண்மையான பேர் பேர்ல் கௌரா ஃபிஷ் தான். நிறைய பேர் இதுவும் கௌரா ஃபிஷ்ஷும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. கௌரா ஃபிஷ் வேறு. நான் சொல்கிறேன், இந்த பேர்ல் கௌரா ஃபிஷ்ன்னு சொல்கிறது கௌரா ஃபிஷ்ல ஒரு வகை தான் இந்த பேர்ல் கௌரா ஃபிஷ். இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கௌரா ஃபிஷ் தெரியாதவங்க மேக்ஸிமம் அக்வேரியம் ஹாபியில் இருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கௌரா ஃபிஷ் மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபிஷ் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கடையில் இந்த கௌரா ஃபிஷ் அவைலபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கௌரா ஃபிஷ் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிஷ்ஷஸ். இந்த மீனோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 கை மாரி ஒரு இது நீட்டிட்டுருக்கும். அதுதான் இந்த மீனோட ஹைலைட்டே. அதை வச்சு இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதை லங்ஸா யூஸ் பண்ணி அதை சுவாசிச்சுக்கும். அது வழியா அதால மூச்சு காத்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இதை ஒரு சென்சார் மாரி இதால தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாரி இந்த 2 கைக்கு நெறையா யூசஸ் இருக்கு. இந்த மீனுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கை தான். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இப்போ நீங்கள் இந்த மீனை வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கும்பலாக வாங்கவே வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி கடையில் கும்பலாக தானே வச்சுருக்காங்க, ஏன் நான் நிறையா மீன் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் நிறைய மீன் வாங்குறீங்க அப்படின்னா, அதில் நிறையா மெயில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்படி 2 மேல் இருந்தாவே, ஒரு மேலும் சண்டை போட்டுக்கும். அதுதான் இந்த கௌரா ஃபிஷ்க்கு இருக்க ஒரு பிஹேவியரு. அதனால நீங்க நெறையா ஃபிஷ் வாங்கணும், நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மேல் அதுக்கப்புறம் 2, 3 ஃபீமேல் வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க 2 மேல் வாங்குவீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபிஷஸ் சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. இதுக்கு அக்ரெசிவ்னஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால நீங்க 2 மீனையும் ஒண்ணா விட்டீங்கன்னா, இது ஈஸியா சண்டை போட்டுக்கும். அதனால நீங்க மேக்ஸிமம் ஒரு மீன், ஒரு ஃபீமேல் வாங்கி உங்க டேங்க்ல விட்டு வளர்த்துறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா, நீங்க ஒரு 2, 3 ஃபீமேல் வாங்கிட்டு, ஒரு மீன் வாங்கி விட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. இது அக்ரெசிவா இருக்கு. அப்போ இதை நான் தனியா தான் வளர்த்தணுமா? எல்லா மீனும் கூட விடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அது அப்படி கிடையாது. நீங்க எல்லா மீனையும் கூட விட்டு வளர்த்தலாம். நான் சொல்கிறது இன்னொரு மேல் கௌரா ஃபிஷ் கூட தான் இந்த கௌரா ஃபிஷ் விடக்கூடாது. அப்பன்னா மட்டும் தான் சண்டை போடும். மற்றபடி நீங்கள் இன்னொரு ஃபிஷ்ஷை கூட விட்றீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த கௌரா ஃபிஷ் சண்டை போடாது. ஆனால் ரொம்ப 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 அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருக்க கௌரா ஃபிஷ் கண்டிப்பாக சண்டை போடும். அந்த மாதிரி கௌரா ஃபிஷ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, பெட்டர் அந்த டேங்க்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நான் எல்லா கௌரா ஃபிஷ்ஷுமே இந்த மீன் சண்டை போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப சில கௌரா ஃபிஷ், அதாவது அந்த கௌரா ஃபிஷ்க்கு அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷஸ் மட்டும் தான் உங்கள் டேங்க்ல இருக்க கம்யூனிட்டி ஃபிஷ் கூடயும் சண்டை போடும். அதனால அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி அதிக அக்ரெசிவ்னஸ் இருக்க கௌரா ஃபிஷ்ஷை உங்கள் டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த கௌரா ஃபிஷ் தனியாக வாழ்றதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடும். அதனால உங்கள் டேங்க்ல ஹைடிங் ஸ்பாட்டோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன டாய்ஸோ இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ராக்கோ இருந்தால் அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கௌரா ஃபிஷ் அந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட்லாம் இருந்தால் ரொம்பவே விருப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கௌரா ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டேங்க் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதாவது நல்லா நீந்தி போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கௌரா ஃபிஷ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்படி இல்லை உங்கள் டேங்க் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா, இந்த கௌரா ஃபிஷ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடும். அதுக்கப்புறம் இதோட ஃபுட்டு என்ன கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு நிறையா ஃபுட்டு கொடுக்கலாம். அதாவது நீங்கள் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டும் கொடுக்கலாம். இல்லை சும்மா இந்த மாதிரி மீட் பேஸ்ட், அதாவது ஆ ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்ஸு அப்படின்னா அந்த லைவ் ஃபீடு இது எல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த கௌரா ஃபிஷ் கொடுக்கலாம். இந்த கௌரா ஃபிஷ் நீங்கள் லைவ் ஃபீட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பில்லட்ஸாக இருக்குது அப்படின்னாலும் இந்த இந்த கௌரா ஃபிஷ் அதையுமே சாப்பிடும். அதனால் இதுக்கு ஃபுட் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டுக்கும் இந்த கௌரா ஃபிஷ் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா கௌரா ஃபிஷ்ஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.